ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு மை சேனல். இந்த சேனலோட பேர் வந்துட்டு நான் இன்னும் ஃபிக்ஸ் பண்ணல. பட் வந்துட்டு ஃபிக்ஸ் ஆகிட்டேன். என்ன அப்படின்னா, ரெகுலராக வந்துட்டு வீடியோ போடணும், ஏதாச்சும் டாபிக் எடுத்து பேசணும். ஆக்சுவலாக எனக்கு பேசுகிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஏதாச்சும் பேசி அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறது, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்கள்கிட்ட இருந்து நான் கற்றுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹெல்தி கான்வர்சேஷனாக ஏதாச்சும் பில்ட் பண்ணலாம், யூடியூப்பில் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு பேசுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அண்ட் தென் வந்துட்டு மீடியா, ஏன்னா நான் படித்தது வந்துட்டு விஸ்காம். எனக்கு ரொம்ப அந்த மீடியா ஃபீல்டு, அந்த எடிட்டிங், ஸ்கிரிப்ட் ரைட்டிங் இதை பற்றிலாம் வந்துட்டு எனக்கு ரொம்பவே தெரிஞ்சுக்கணும். அண்ட் தென் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சதை மற்றவங்ககிட்ட சொல்லணும் அப்படின்றது ரொம்பவே ஆசை. பட் இவ்வளோ நாளாக வந்துட்டு ஏதோ ஒரு விஷயம் வந்துட்டு என்னை தடுத்துக்கிட்டே இருந்தது. அது வந்து ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இல்லாத மாதிரி ஒரு ஃபீலு. ஸோ நேற்று தான் வந்துட்டு எனக்கு கிராஜுவேஷன் டே முடிஞ்சு. 2 இயர்ஸுக்கு முன்னாடி 2024 May 4. ஸோ அப்போ தான் நான் வந்துட்டு காலேஜ் 3rd இயர் வந்துட்டு லாஸ்ட்டு செமஸ்டர் எழுதிட்டு வந்தேன். ஸோ 2 வருஷத்துக்கு அப்புறம் இப்போது Jan 3, 2026 வந்து எனக்கு கிராஜுவேஷன் டே செலிப்ரேட் பண்ணி நான் வந்துட்டு என்னோடய டிகிரி வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ இவ்வளோ நாளாக வந்துட்டு ஏதோ ஒரு விஷயம் வந்துட்டு தடுத்துக்கிட்டே இருந்தது. பட் அந்த ஒரு டிகிரி சர்டிஃபிகேட்டை கையில் வாங்கினதுக்கப்புறம் எங்கேருந்து தான் வந்து எனக்கு இந்த கான்ஃபிடென்ட் வந்ததுன்னு தெரில. ஏன்னா ஸ்கூல் டேஸ்லலாம் வந்துட்டு நான் ஒழுங்காக படிக்க மாட்டேன். ஒரு மெத்தனம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு திமிர்லேயே படிக்காமல் சுற்றிட்டு இருந்தேன்னா பார்த்துக்கிங்களேன். ஏன்னா என் அப்பா இருக்கார், அம்மா இருக்காங்க அப்படின்ற மாதிரி அது அவங்கள நம்பி ஒரு மாதிரி இருந்துட்டேன். ஆஃப்டர் ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் வர்றப்ப தான் அடங்கப்பா எவ்வளோ பெரிய உலகத்தில் இருந்திருக்கோம் நாம், இது தெரியாமல் போச்சு அப்படின்ற மாதிரி. ஏன்னா என் காலேஜ் வந்துட்டு அவ்வளோ பெருசு. என்ன மாதிரியே வந்துட்டு எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாமல் வந்தவங்க என்னை விட நிறைய டேலண்டட் பர்சன்ஸ்லாம் இருந்தாங்க. லைக் வந்துட்டு நான் ட்ராயிங் பண்ணுவேன், அதுக்கப்புறம் மிமிக்ரி, அதுக்கப்புறம் வந்துட்டு பாட்டு பாடுறது, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகம். ஸோ நான் அதை வச்சு ஏதாவது ஒன்று பண்ணிக்கலாம், பொழைச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஸ்கூல் டேஸில் ஒரு மெத்தனமாக, ஒரு கான்ஃபிடெண்ட்டாக, யார் என்ன சொன்னாலும் வந்துட்டு கண்டுக்காமல் அப்படி இருந்துட்டேன். ஸோ காலேஜ் வந்ததுக்கப்புறம் பார்க்குறேன் எல்லோரும் என்னை விட வந்துட்டு வேறு லெவல் டேலண்டடாக இருந்தாங்க. ஸோ அங்கேயே வந்துட்டு என்னோடய செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் டோட்டலாக போச்சு. ஸோ போனோடனே வந்துட்டு ஒரு மாதிரி எல்லாத்து மூலியமாகவும் நான் டாமினேட் பண்ணப்படுறேன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நம்ம தான் ஏதாவது பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு உட்காந்து எனக்கு என்ன வருது வரலன்றதை பார்த்து எனக்கு வர்றதில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி அதில் வந்துட்டு ஏதோ என்னோடய ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்ணிவிட்டு நான் வந்து இன்னாங்க இதுதான் என்னோடய போர்ட்ஃபோலியோ, இதுதான் வந்து என்னோடய ரெஸ்யூம் சொல்லிட்டு கொடுக்கல. இதெல்லாம் இங்கே வேலைக்கே ஆகாது அப்படின்ட்டாங்க. அங்கேயே என்னோடய செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் போச்சு. ரைட்டா, இனி எதுவும் வந்து வேலைக்கு ஆகாது, ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் மோதி திணறி பண்ணி பார்க்குறேன். எதுவுமே முடியல. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இப்போது என்னோடய ஓன் ரிஸ்கில் நான் வந்து ஸ்ரீ சாய் ஸ்டுடியோ அப்படின்ற ஒரு ஸ்டுடியோவில் ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் வந்து ட்ராவல் ஆகிட்டுருக்கேன். ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்லாம் எடுத்து பண்ணிகிட்ருக்கேன். ஃபோட்டோகிராஃபி, வீடியோகிராஃபி அண்ட் எடிட்டிங் அந்த மாதிரிலாம் போயிட்டுருக்கு. ஸோ ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணுறேன். பட் ஏதோ ஒரு இடத்துல வந்துட்டு மிஸ்டேக் பண்ணுறோம். எங்களுக்கே தெரியுது ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் அது என்னன்னு சொல்லிட்டு கரெக்டாக எங்களுக்கு கைட் பண்ணுறதுக்கு சரியான ஆளுங்க இல்லை. எங்களுக்கு நாங்களே தான் வந்துட்டு இதுதான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ இது ஃபஸ்ட்டில், அதனால் வந்துட்டு மிஸ்டேக்லேருந்து தான் ஒரு விஷயம் கற்றுக்கிட்டு க்ரோ ஆக முடியல. ஸோ ஸ்ட்ரகிளாக தான் இருக்குது. பட் ஸோ ஓகே தான். ஆனால் அந்த டிகிரி சர்டிஃபிகேட் வாங்கினதை பற்றி இப்போ அதுக்காக தான் வந்துட்டு நான் இந்த வீடியோவே எடுக்க ஆரம்பித்தேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸை பற்றி பேசணுன்னே நான் என்னென்னமோ பேசிகிட்ருக்கேன். இந்த டிகிரி சர்டிஃபிகேட் வாங்கின அந்த தருணம்
அது வந்து எப்படி நான் சொல்கிறது, அந்த ஒரு ஃபீல், அந்த டிகிரி சர்டிஃபிகேட் வாங்கின அந்த தருணம். காலேஜில் நான் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு ஜாயின் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஒரு 6 மாதத்துக்கு யாருமே எனக்கு ஃப்ரெண்ட்ஸுன்றது யாருமே கிடையாது. ஸோ என்னை பற்றி யாருக்குமே எதுவுமே தெரியாது. நான் பாட்டுக்கு போவேன், உட்காருவேன், வருவேன், பஸ் ஏறுவேன், கேப் எடுத்தாங்க அப்படின்னா வீட்டுக்கு வந்து சேர்ந்துருவேன். இந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் அடுத்த ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் எனக்குன்னு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க, அந்த கேங் கிடச்சிது. ஸோ அவங்க கூட வந்துட்டு சந்தோஷமாக வந்துட்டு காலேஜை வந்துட்டு ஒரு ரவுண்டு சுற்றி அடித்தேன். இந்த மாதிரிலாம் வந்துட்டு இருந்துச்சு. ஸ்டார்டிங்கில் நான் அந்த காலேஜ் போனதுக்கும் அதுக்கப்புறம் நான் டிகிரி வாங்கின அந்த டைம், அப்போது நான் அந்த காலேஜை பார்த்ததுக்கும் ஏகப்பட்ட டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. திரும்பவும் வந்துட்டு ஏதோ புதுசாக ஒன்று ஃபீல் பண்ணேன். திரும்பவும் நான் கண்ணை கட்டி காட்டு விட்டா மாதிரி ஆகிட்டேனே, நீ வந்துட்டு டிகிரி வாங்கியாச்சு, நீ இந்த உலகத்தை மட்டும்தான் நான் ஃபேஸ் பண்ணேன். முன்னாடி ஸ்கூல் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருந்தேன், இதுக்கப்புறம் வந்து காலேஜை வந்துட்டு தனியாக ஃபேஸ் பண்ணணுன்னு பயந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ வந்துட்டு இந்த சொசைட்டியை வந்து ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பயம். அந்த டிகிரி வாங்கும்போது எனக்கு சந்தோஷத்தை விட நிறையா பயம்தான் இருந்துச்சு. இனி எப்படி வந்துட்டு இந்த சொசைட்டியில் நம்ம மட்டும் தனியாக வந்துட்டு சர்வை பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி. ஏன்னா எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் எனக்கு வந்துட்டு ஒரு மந்த்லி சேல்ரி அந்த மாதிரி எந்த ஒரு ஜாபும் கிடையாது. நான் ஓன் ரிஸ்கில் நான் வந்துட்டு ஒரு ஃப்ரீலான்ஸ் மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கேன் ஒர்க்கு. ஸோ எனக்கு வந்துட்டு நீ அடுத்து என்ன பண்ண போகிறோம், என்ன நடக்க போகுது, எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாமல் நான் அங்கே இருக்கிறப்ப, பூஜா நீ வந்துட்டு இவங்க எல்லாரும் உன் மேலே ஒரு நம்பிக்கை வச்சுருக்காங்க, அந்த நம்பிக்கையை காப்பாற்றுற மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிடு, இல்லைன்னா யூஆர் டோட்டல் வேஸ்ட் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல். அந்த ஸ்டேஜில் அத்தனை பேர்த்தில் வந்துட்டு எனக்கு ஒரு 4 பேர் 5 பேர் 10 பேர் அந்த மாதிரி தான் தெரியும். ஹோல் காலேஜுமே எனக்கு தெரியாது. ஒரு 4-5 பேர் பார்த்தா ஹாய் சொல்லுவாங்க, ஓகே பாய் சொல்லுவாங்க, அவ்வளோதான். அந்த மாதிரி தான் எனக்கு தெரியும். ஸோ அவங்க எல்லோரும் என் மேலே ஒரு நம்பிக்கை வச்சுருக்காங்க. என் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என் மேலே ஒரு நம்பிக்கை வச்சுருக்காங்க. ஓகே பூஜா ஏதாவது ஒன்று பண்ணிடுவா அப்படின்ற மாதிரி. இப்போ வரைக்குமே நான் வந்து ஸ்டோரி போட்டப்போ கூட என் ஃப்ரெண்ட்ஸில் என்னை பார்த்து பொறாமப்பட்டவங்க நிறையா பேர், ஆனால் என் ஸ்டோரிக்கு லைக் பண்ணவங்கன்னு ஒன்று இருக்காங்க தெரியுமா. நான் போட்ட ஸ்டோரிக்கு லைக் பண்ணி கங்க்ராச்சுலேஷன்ஸ்ன்னு சொன்னவங்க எல்லாருமே வந்துட்டு கண்டிப்பாக பூஜா வந்துட்டு இப்படியே இருக்க மாட்டான்னு சொல்லிட்டு என் மேலே ஸ்கூல் டேஸ்லேருந்தே நம்பிக்கை வச்சவங்க எல்லாம். ஸோ அவங்க நம்பிக்கையை நான் டிகிரி வரைக்கும் வந்து காப்பாற்றிட்டேன். இதுக்கப்புறம் இப்போ லைக் போட்டு என்னை மோட்டிவேட் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்காக இன்னும் நீ ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி என்னை மோட்டிவேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்காகவும் நான் ஏதாச்சும் பண்ணணும், அதுவும் மீடியா ஃபீல்டில். மீடியான்னு வந்துட்டேன், இந்த ஃபீல்டில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே தெரியல. ஸோ ஏதாச்சும் பண்ணணும்னு சொல்லிட்டு நானும் இதாக தான் இருக்கேன். ஒரு ஈகராக வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன். எனக்குமே என்ன பண்ண போகிறேன்றது தெரியல. பட் இப்போ இருக்கிற அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ட், அந்த செல்ஃப் இம்ப்ரூவ், என்னை நானே இம்ப்ரூவ் பண்ணிவிட்டேன் அந்த விதம். ஸோ அதை வந்துட்டு என்றைக்குமே வந்துட்டு நான் எந்த ஒரு சூழ்நிலையிலும் விட மாட்டேன். என் ஃப்ரெண்ட்ஸோட நம்பிக்கையும் நான் காப்பாற்றுவேன். என் ஃப்ரெண்ட்ஸ், என் அப்பா அம்மா, அதுக்கப்புறம் வந்துட்டு என்னோடய வெல் விஷஸ் எல்லாத்துக்கும் இப்போ நான் சொல்லிக்கிறேன். நான் என்றைக்குமே நீங்கள் என் மேலே வச்ச நம்பிக்கையை நான் என்றைக்குமே விடமாட்டேன். ஏன்னா ஸ்கூல் டேஸ்லேருந்தும் சரி, இப்போ காலேஜ் என் கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸும் சரி, அவங்க எல்லாருமே வந்து எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. ஏன் இன்க்ளூடிங் என் அப்பா அம்மாவும் தான். ஸோ இவங்க எல்லாத்துக்கும் நான் ஏதாச்சும் அச்சீவ் பண்ணி நான் ஒரு இடத்துல போய் நின்று அவங்கள பெருமைப்படுத்துகிற விதமாக நான் ஏதாச்சும் பண்ணணும்னு நான் இப்போ ஒரு ஃபயராக வந்துட்டு இருக்கேன். 2026ஓட இந்த ரெசல்யூஷனே இதுதான். இந்த இயர் எண்டுக்குள்ளே நான் வந்துட்டு ஏதாச்சும் ஒன்று அச்சீவ் பண்ணணும். இன்ஸ்டாகிராம்லேயா இருக்கட்டும், ஃபேஸ்புக்லேயா இருக்கட்டும், இல்லை இந்த சோஷியல் மீடியாவை வச்சு நான் ஏதாச்சும் வந்து பண்ணி நான் வந்துட்டு
எல்லாத்தையுமே பெருமைப்படுத்துகிற லெவலுக்கு கொண்டு போவேன். அது இப்போ நான் பேசுகிறது வந்துட்டு என் கையில் இருக்கிற அந்த டிகிரி அது வந்துட்டு என்னை பேச வச்சிட்ருக்கு. இது ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா இது வரைக்கும் நான் வந்து ஃபில்டர் இல்லாமல் வந்துட்டு வீடியோ நான் போட்டது கிடையாது, வீடியோ எடுத்தது கிடையாது, ஃபோட்டோ எடுத்தது கிடையாது. ஸோ எனக்குள்ளே இருந்த தாழ்வு மனப்பான்மை என்னென்ன அப்படின்னா, எனக்கு ஃபேஸ் சரியில்லை, நான் வந்துட்டு ஆன் த கேமரா வந்துட்டு நான் நல்லா இருக்க மாட்டேன், நான் கருப்பாக இருக்கேன், குண்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ளே இருக்கிற நிறைய தாழ்வு மனப்பான்மைகள் நான் பேசுகிறத வந்துட்டு தடுத்துட்டு இருந்துச்சு. நம்ம பேசினா வந்துட்டு யார் என்ன கேட்டுற போகிறா, யார் என்னை வந்துட்டு என்ன சொல்லிட போகிறா அப்படின்ற மாதிரி வந்து ஒரு தாழ்வு மனப்பான்மையிலே இருந்துட்டேன். நிறையா வீடியோஸ் மேக் பண்ணி போட்டிருக்கேன் யூடியூப்பில், யாருமே வந்துட்டு பார்த்ததே கிடையாது. ஸோ யாருமே வந்துட்டு லைக் போட்டது கிடையாது. என் ஃப்ரெண்ட்ஸே வந்துட்டு என்னோடய வீடியோவை பார்க்க மாட்டாங்க. ஸோ அந்த ஒரு தாழ்வு மனப்பான்மை தான் வந்துட்டு இத்தனை நாளாக வந்துட்டு நான் போட்ட வீடியோ எல்லாமே திரும்ப டெலீட் பண்ணதுக்கான காரணம். பட் இந்த நொடி, இந்த மூமெண்ட் இப்போ வந்துட்டு Jan 4th 2026 இன்றைக்கி நான் சொல்கிறேன், இன்றைக்கி ஒரு சேனல் நான் ஓப்பன் பண்ணுறேன். அந்த சேனலில் இந்த வீடியோ போடுறேன். இந்த வீடியோ வந்துட்டு என்ன சேனல் நேம் இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. பட் நான் இப்போ பேசுகிறது என்னோடய கான்ஃபிடென்ஸ் லெவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா, விஸ்காம் பற்றி நீங்கள் நிறையா தெரிஞ்சுக்கணும், அண்ட் சினிமாவை பற்றி நீங்கள் நிறையா தெரிஞ்சுக்கணும், என்னை பற்றி நீங்கள் அதிகமாக தெரிஞ்சுக்கணும், எனக்கு என்ன தெரியுங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்துட்டு மேற்கொண்டு உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். என்ன மாதிரி நீ எதுக்குமே உதவ மாட்ட, நீ எதுக்குமே லைக் இல்லை, நீ எதுக்குமே வந்துட்டு செட் ஆக மாட்ட அப்படின்னு சொல்லிட்டு என்ன மாதிரியே வந்துட்டு நீங்களும் தாழ்வு மனப்பான்மையோடு இருக்கீங்க அப்படின்னா, நான் உங்களுக்கு அதிலேருந்து எப்படி வெளியே வரலாம் அப்படின்றத வந்துட்டு சொல்கிறேன். ட்ரை பண்ணுங்கள். 2 பேரும் சேர்ந்து, எல்லாருமே சேர்ந்து அந்த தாழ்வு மனப்பான்மையிலேருந்து வெளியே வரலாம். கொஞ்சமாக தான் வந்துட்டு அந்த ஒரு வலியிலேருந்து வெளியே வர முடியும். ஏன்னா நம்மளை காயப்படுத்தினவங்க வந்து சாதாரணமாக காயப்படுத்தலை, அவங்க தெரியாமல் காயப்படுத்தியிருக்கலாம், தெரிஞ்சு காயப்படுத்தியிருக்கலாம். பட் காயப்பட்டாச்சு, அதுலேருந்து மீண்டு வர வேண்டியது நம்மளோட பொறுப்பு தான். அவங்க சொல்கிறது சொல்லிட்டு போயிட்டாங்க, அவங்க சாரி கேட்குறாங்களோ இல்லையோ அது வேறு. அவங்க நம்ம வளர்ந்தாலே அவங்க பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்காவது ஒரு நாள் புரிஞ்சுக்குவாங்க. அவங்க பேசுகிறது, அவங்க சொல்கிறதெல்லாம் நம்ம வந்து மைண்டில் எடுத்துக்கூடாது. இப்போது அவங்க பேசுனதுலேருந்து நம்ம வெளியே வந்து நம்ம யாருன்றது அவங்களுக்கு ப்ரூஃப் பண்ணணும். அந்த ஒரு ஸ்டேஜில் தான் இப்போ நான் இருக்கேன். இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக நான் வந்து பேசுகிறதுக்கான என்கிட்ட ஒரு டிகிரி இருக்குது. ஸோ அதனால் அந்த டிகிரினால தான் நான் இவ்வளோ பேசுகிறேன். நான் இவ்வளோ பேசவே மாட்டேன் ஆக்சுவலாக. ஸோ நான் அந்த டிகிரி வாங்கினது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. பூஜா விஷுவல் கம்யூனிகேஷன், அனிமேஷன் அண்ட் விஎஃப்எக்ஸ் ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஒரு ஆள். ஸோ ஒரு அடையாளமாக மாற நான் துடிச்சிட்ருக்கேன். பார்க்கலாம் என் லைஃப்பில் நான் என்ன பண்ண போகிறதுன்றது தெரில. என் கூட சேர்ந்து நீங்களும் ட்ராவல் ஆகுங்க. இந்த சேனல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணி உங்களோட இந்த வீடியோ பற்றின ஃபீட்பேக் வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். நம்ம எல்லோரும் வந்து ஒரு ஹெல்தி கான்வர்சேஷன் அங்கே வந்து பில்ட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு ரொம்ப ஷார்ட்டான வீடியோ தான், என்னை பற்றின ஒரு சின்ன இன்ட்ரோ தான். பை த வே என் பேர் நான் சொல்ல நினைக்கிறேன். என் பேர் வந்துட்டு பூஜா. உங்கள் எல்லாரையும் வந்துட்டு அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா, பை பை, டேக் கேர்.